இந்த நாளிலும் கூடியிருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். ஒருவேளை புதன்கிழமை நம்முடைய வழக்கத்தின்படி கூட முடியாவிட்டாலும் வியாழக்கிழமை அடுத்த நாள் நாம இவ்விதமாக கனெக்ட் ஆகவும் வேதத்தை தியானிக்கவும் கற்றுக் கொடுத்திருக்கிற இந்த பெரிய கிருபைக்காய் நான் ஆண்டவரை துதிக்கிறேன். ஸோ வேத தியானம், வேதத்தை நாம் வேத வசனம்தான் நமக்கு ஜீவனை கொடுக்கிறது, நம்மை உயிர்ப்பிக்கிறது. ஸோ இந்த நாளிலே ரெண்டு விஷயங்கள். ஒன்று வேத வசனம், ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிற அந்த வேத வசனத்தை நாம் படிக்கிறோம், வேதத்தை நாம் கற்றுக்கொள்ள முயற்சி செய்கிறோம். இரண்டாவது, திருத்துவத்தின் மூன்றாவது நபராகிய பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார் உதவி செய்யும்படியாக. சோ பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த வேத வசனத்தின் வார்த்தைகளை எடுத்து நம்முடைய கான்டெக்ஸ்டுக்கு ஏற்றபடி, நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்றபடி அதை மாற்றி நம்மை உயிர்ப்பிக்கும்படியாக பயன்படுத்த ஜெபத்தோடு தொடர்ந்து காணப்படுவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. சோ இந்த நாளிலும் நாம ரோமருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 27 முதல் 31 வரை உள்ள வசனங்களை இந்த நாளிலே நாம் தியானிப்போம். மீண்டுமாக நான் நினைவு கூற விரும்புகிறேன், இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்தை பெரிய பெரிய ஸ்காலர்ஸ் அண்ட் செயின்ட்ஸ் என்று நான் அடிக்கடி சொல்வது போல பரிசுத்தவான்களும் மிகவும் அதிகமான அந்த சிந்தனை திறன் உள்ளவர்களும் அதிகமாய் படித்தவர்களும் இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்தை எக்ஸ்பாசிட்டரி மெத்தட்ல அவங்களுடைய சபைகளிலே பிரசங்கம் பண்ணுவதற்கு எவ்வளோ நாள் ஹெசிடேட் பண்ணுகிற ஒரு நிருபத்தை, அப்படிப்பட்ட ஒரு பகுதியை நாம ஹேண்டில் பண்ணுகிறோம். அதை ஹேண்டில் பண்ணுவதற்கு எனக்கும் எந்த விதமான தகுதியும் கிடையாது. நாம் அதை இணைந்து படிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார் என்பது அது மிகுந்த ஆச்சரியமான ஒரு காரியம். நம்முடைய திறனுக்கு அது மிக மிக அப்பாற்பட்டது. ஆனாலும் கூட அந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் முழுமையாய் சார்ந்து கொண்டு, அவரையே முழுமையாய் சார்ந்து அவரை நம்பி இதை நாம செய்கிறோம். தொடர்ந்து நமக்கு இது உதவிகரமாக இருக்கிறது. உங்களுக்கு எந்த விதமாக ஆசீர்வாதமாக இருக்கிறதோ அதை காட்டிலும் எனக்கும் மிகுந்த ஆசீர்வாதமாக இதை நம்மளோடு கூட பகிர்ந்து கொள்வதற்கு முன்பதாக இதை கற்றுக்கொள்கிற வேளையிலே என்னை மீண்டும் மீண்டுமாக உயிர்ப்பிப்பதற்கு, அவருடைய சமூகத்திலே என்னை இழுத்துக் கொள்வதற்கு அவர் என்னை இதை பயன்படுத்துகிறார். அதற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். 3வது அதிகாரம் 27 முதல் 31 வரையிலும் யாராவது முடிந்தால் வாசிக்கலாமா? இப்படி இருக்க மேன்மை பாராட்டல் எங்கே? அது நீக்கப்பட்டதே. எந்த பிரமாணத்தினாலே? கிரியா பிரமாணத்தினாலேயே அல்ல, விசுவாச பிரமாணத்தினாலேயே. ஆதலால் மனுஷன் நியாய பிரமாணத்தின் கிரியைகள் இல்லாமல் விசுவாசத்தினாலேயே நீதிமானாக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம். தேவன் யூதருக்கு மாத்திரமா தேவன்? புறஜாதிகளுக்கும் தேவன் அல்லவா? ஆம், புறஜாதிகளுக்கும் அவர் தேவன்தான். விருத்த சேதம் உள்ளவர்களை விசுவாசத்தினாலும் விருத்த சேதனம் இல்லாதவர்களை விசுவாசத்தின் மூலமாயும் நீதிமான்கள் ஆக்குற தேவன் ஒருவரே. அப்படியானால் விசுவாசத்தினாலே நியாய பிரமாணத்தை அவமாக்குகிறோமோ? அப்படியல்ல, நியாய பிரமாணத்தை நிலைநிறுத்துகிறோமே. கடந்த 3 அல்லது 4 வாரங்களாக இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்திலேயே மிகவும் முக்கியமான ஒரு பேசேஜ் என்று சொல்லி 21வது வசனம் முதற்கொண்டு 26வது வசனம் வரையிலும் அடங்கிய அந்த வசன பகுதியை நாம கற்றுக்கொண்டோம்.
மீண்டும் நான் அதை வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேதாகமம் என்பது மற்ற எல்லா மதங்களினுடைய வேதங்களை காட்டிலும், மற்ற எல்லா மதங்கள் போதிக்கிற காரியங்களிலும் மிக மிக வித்தியாசமான, ரேடிக்கலி ஆப்போசிட்டான ஒரு புஸ்தகம் வேதாகமம். அதுல மிக முக்கியமான காரணங்கள் என்று பார்ப்போமே ஆனால், இந்த வேதாகமம் கடவுளை அடைவதற்காக அல்லது ரட்சிப்பை அடைவதற்காக மனிதனால் ஒன்றும் செய்ய முடியாது. படைத்த கடவுள்தான் படைக்கப்பட்ட மனிதனுடைய மீட்புக்காக, ரட்சிப்புக்காக அவர் காரியங்களை செய்ய முடியும். அவர்தான் முழுமையாக அவர்தான் மனிதனை ரட்சிக்கிறவர். படைக்கப்பட்ட மனிதன் அதிலே ஒன்றும் செய்து கொள்ள முடியாது. தேவன்தான் அல்லது படைத்த கடவுள்தான் மனிதனை ரட்சிக்க வேண்டும் என்கிற அந்த அடிப்படையிலே அந்த வேதாகமம், நாம் உபயோகப்படுத்துகிற அல்லது கிறிஸ்தவர்களினுடைய வேதாகமம், கடவுள் அந்த மீட்பை எப்படி உண்டாக்கினார் என்று சொல்லுகிற அந்த மீட்பின் திட்டத்தை, ரட்சிக்கப்படக்கூடிய வழியை சொல்லுகிறது இந்த வேதாகமம். ஆனால் மற்ற புற மதத்தினருடைய அந்த வேதாகமத்திலே மனிதன் தன்னுடைய முயற்சியினாலே, தன்னுடைய கிரியைகளினாலே கடவுளை எப்படி அடைய முடியும், அல்லது தன்னுடைய முயற்சிகளினாலே, தன்னுடைய கிரியைகளினாலே எப்படி ரட்சிக்கப்பட முடியும் என்று சொல்லுகிறது. அருமையானவர்களே, அநேக வேளைகளிலே நாமும் கூட, அந்த கிறிஸ்தவமும் கூட, அந்த ரட்சிப்பின் வழியை அல்லது ரட்சிப்பின் மார்க்கத்தை கிரியைகளினாலே என்பது போல பிரசன்ட் பண்ணுவதும், என்பது போல புரிந்து கொள்வதும், என்பது போல பிரசங்கிப்பதும் மிகவும் துர்பாக்கியமான ஒரு காரியம். ஓகே, வேதாகமத்தை இப்படி யுனிக்கான, வித்தியாசமான ஒரு புஸ்தகமாக நாம பார்த்தோம். அதுலயும் இந்த ரோமருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 21 26 தான் அந்த ரட்சிப்பை, நல்லா கவனிங்கள், மிகவும் ஷார்ப்பாக நாம படிப்போமே ஆனால், நம்ம அடிக்கடி எம்பிடிசில பயன்படுத்துகிற அந்த வார்த்தை அல்டிமேட்லி சிக்னிபிகன்ட் பேசேஜ் என்று சொல்லி ஒரு பேசேஜை நாம் எடுப்போமே ஆனால், அல்லது மிகவும் துல்லியமாக, மிகவும் ஷார்ப்பாக வேதாகமம் இதைத்தான் போதிக்கிறது, கிறிஸ்தவம் இதைத்தான் போதிக்கிறது என்று ஒரு பேசேஜை நாம் எடுக்க வேண்டுமானால் இதுதான் அந்த பேசேஜ் என்பது நாம் அறிந்திருக்கிறோம். ஆகையினாலே 4 வாரங்கள் அல்லது 4 செஷன்ஸ் இதுல நாம டுவெல் பண்ணினோம். இன்னும் டுவெல் பண்ண வேண்டும் என்றுதான் தோன்றுகிறது. ஆனாலும் நம்ம கடந்து ப்ராக்ரஸ் பண்ணி போக வேண்டியது அவசியமாய் இருக்கிறபடினாலே அதை நாம் விடுகிறோம். ஆனாலும் திரும்பவும் அந்த காரியங்களை மென்ஷன் பண்ணுகிறேன். இந்த பேசேஜ்ல, அதாவது நாம இதுவரையிலும் கற்றுக்கொண்டிருந்த அந்த பேசேஜ்ல, அதாவது 21வது வசனம் முதற்கொண்டு 26வது வசனம் வரையிலும் அந்த கிறிஸ்தவ சுவிசேஷத்தினுடைய சாராம்சத்தை பார்க்கிறோம், அல்லது ரத்தின சுருக்கமாக இதுதான் கிறிஸ்தவ சுவிசேஷம், இதுதான் மனிதனை மீட்கும் என்கிற காரியத்தை நாம் அங்க பார்க்கிறோம். அது சீர்திருத்த திருச்சபையின் அல்லது சீர்திருத்த கோட்பாடுகளினுடைய 5 அம்சங்களையும் உள்ளடக்கி இருக்கிறது என்று சொல்லி நாம பார்த்தோம். அந்த 5ம் என்ன? முதலாவது, ஸ்கிரிப்சர் அலோன். இந்த ரட்சிப்பு என்கிறது அல்லது தேவன் தாமே மனிதனை நீதிமானாக பிரகடனப்படுத்துகிற அந்த செயல், ரட்சிக்கப்படுதல் என்று அதை தான் நாம் சொல்லுகிறோம். அந்த காரியம் வேதாகமத்தில் மாத்திரம்தான் எழுதியிருக்கிறது, அல்லது வேதாகமத்தில் எழுதியிருக்கிற இந்த முறைமையின்படிதான் அவர் மனிதனை ரட்சிக்கிறார் என்று ஸ்கிரிப்சர் அலோன் என்கிற அம்சத்தை நம்ம பார்த்தோம். நியாயப்பிரமாணங்கள், தீர்க்க தரிசனங்கள் என்று சொல்லுகிற இந்த பழைய ஏற்பாடு முழுவதும் இந்த விசுவாசத்தினாலே நீதிமான் ஆக்கப்படுதல் என்கிற அந்த ஒரு காரியத்தை தான் வலியுறுத்துகிறது, அதைத்தான் பேசுகிறது. அருமையானவர்களே,
The whole message of the Bible or the message of the Old Testament is salvation by faith. So இந்த மனிதனுடைய ரட்சிப்பு தான் அருமையானவர்களே மிகவும் முக்கியமானது. மனிதன் எப்படி இந்த உலகத்திலே இருக்கும்போது அவன் பணக்காரனாக வாழ்வது அல்லது ஆசீர்வாதமாக வாழ்வது அல்லது இன்றைக்கு அநேகர் உபயோகப்படுத்துகிறது போல ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச்சுக்கு ஆதாரமாக இதை அநேகர் எடுக்கிறார்கள். அப்படிப்பட்ட காரியங்கள் இங்கே இல்லை. அடிப்படையாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது இந்த வேதாகமம் மனிதனை மீட்கும் ஒரு புஸ்தகம் அல்லது அவனுடைய ஆத்மாவை ரட்சிக்கிற ஒரு காரியம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். சோ அமெரிக்க தேசத்திலே இந்த அடிமைத்தனத்துக்கு விரோதமான போராட்டத்திலே வில்லியம் வில்பர்ஃபோர்ஸ் என்பவர் ஒரு தலைமைத்துவம் எடுத்து நடத்தின அந்த காரியத்தை நமக்கு தெரியும். சோ அவர் அதை செய்து கொண்டிருக்கும் போது ஒரு மிகவும் தீவிரமாக இந்த சமுதாய இந்த நற்பணியை, இது மிகவும் முக்கியமான ஒரு காரியம், இதை முன்னெடுத்து அவர் செய்து கொண்டிருக்கும் போது ஒரு வயதான ஒரு ஸ்திரீ ஒரு நாள் வந்து அவரிடத்துல கேட்டிருக்காங்க, ஐயா உங்களுடைய ஆத்மாவை குறித்து என்ன அப்படின்னு சொல்லி. What about your soul? What about your soul? Very probing question. இந்த மிக முக்கியமான சமுதாய நற்பணிக்கான இந்த காரியத்திலே நீங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் ஈடுபடுகிற அந்த வேகத்தையும் அந்த காரியங்களை பார்க்கும் போது what about your soul அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரா, I have completely forgotten about my soul. எனக்கு ஒரு ஆத்மா இருக்கிறது என்பதை நான் முற்றிலுமாக மறந்து விட்டேன் என்று சொல்லி. அருமையானவர்களே, இந்த இயேசு கிறிஸ்து அல்லது திருத்துவத்தினுடைய இரண்டாம் நபர் ஆகிய தேவனுடைய குமாரன், தேவகுமாரன் இந்த உலகத்திற்கு வர வேண்டுமானால் அருமையானவர்களே, இது ஒரு மனிதனை பணக்காரனாக்கவோ இல்லாட்டி அவனுடைய இந்த தரித்திரத்தை உலகத்தினுடைய அந்த அவனுடைய பிரச்சனைகளை நீக்கி இங்கே வாழ வைப்பதற்காக அல்ல. இது மிக மிக முக்கியமான காரியம். அவனுடைய நித்தியத்தை குறித்த காரியம், அவனுடைய ஆத்தும ரட்சிப்பை குறித்த காரியம். சோ இது வேதாகமத்திலே இதுதான் எழுதப்பட்டிருக்கிறது. வேதாகமம் இதைதான் போதிக்கிறது. சோ ஸ்கிரிப்சர் அலோன், இரண்டாவது கிரைஸ்ட் அலோன், மனிதனை ரட்சிக்கும்படியாக, மனிதர்களை மீட்கும்படியாக வானத்தின் கீழே பூமியின் மேலே இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. சோ கிரைஸ்ட் அலோன். மூன்றாவது விசுவாசத்தினால் மாத்திரம், by faith alone, இந்த காரியத்துல faith alone. நான்காவது கிருபையினாலே மாத்திரம், by grace alone. ஐந்தாவது for the glory of God alone என்று அந்த 5 அம்சங்களையும் நம்ம பார்த்தோம். இந்த நாளிலே நாம் வாசித்த இந்த வேத பகுதியில அதை தொடர்ந்து நீங்கள் வாசிக்கும் போது கவனித்திருப்பீர்கள், 2 காரியங்களை மேலோட்டமாக அதை வாசிக்கும் போதே நம்ம கவனித்திருக்க முடியும். ஒன்று, இந்த சிறிய வேத பகுதியிலே அல்லது எத்தனை வசனங்கள் இருக்கிறது, 6 வசனங்கள் அடங்கிய இந்த வேத பகுதியிலே 6 கேள்விகளாவது இருக்கிறதா. கேள்விகள், அந்த கேள்வியும் விடை, கொஸ்டின் ஆன்சர் அப்படிங்கிற அந்த மெத்தட்ல அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே இந்த காரியத்தை பிரசன்ட் பண்ணுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்படி அவர் செய்யும் போது 6 கேள்விகளை 6 வசனத்திலே அவர் கேட்கும் போது அதற்கான விடையை சொல்லும் போது இது மிகவும் முக்கியமான ஒரு வேத பகுதி தான் இதுவும். இரண்டாவது, நீங்கள் கவனித்திருக்க முடியும், விசுவாசம் என்கிற வார்த்தை மிகவும் அதிகமாக வருகிறது. சோ விசுவாசத்தை தான் திரும்பவும் அங்கே கொண்டு வருகிறதை அவர் பார்க்கிறோம். சோ அந்த 6 காரியங்களையும் சொன்னார். மிக குறிப்பாக கிறிஸ்து எப்படி மனிதனை மீட்கும்படியாக கோப நிவாரண பலியாக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார். அந்த கோப நிவாரண பலியாக
தாம் அதை எப்படி மனிதர்களுக்காக நிறைவேற்றினார் என்கிற காரியத்தை நம்ம பார்த்தோம். அருமையானவர்களே, அந்த காரியத்தின் மேலே விசுவாசம்தான் நம்மை ரட்சிக்கிறது. இது ரொம்ப முக்கியமான காரியம். மீண்டும் மீண்டும் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, இந்த காரியத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் மனிதன் மேலே, பாவிகள் மேலே அவர் மிகுந்த உக்கிர கோபம் உடையவராக இருக்கிறார். அவருடைய கோபம் ஆற்றப்பட வேண்டும். அந்த கோபம் ஆற்றப்பட வேண்டுமானால் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்து மாத்திரமே, அவரும் துவக்கமும் முடிவும் இல்லாத நித்திய கடவுளாக இருக்கிறபடினாலே இந்த இயேசு கிறிஸ்துதான் அந்த கோப நிவாரண பலியாக பிதாவாகிய தேவனுடைய கோபத்தை அவர் தீர்த்து கொள்ள முடியும், மனுஷனை குறித்த அந்த கோபத்தை. ஆகையினாலே அவர் அதை ஏற்றுக்கொண்டார். இந்த காரியத்தை நாம் விசுவாசிப்பதன் மூலமாக தான் நமக்கு ரட்சிப்பு உண்டாகிறது என்பதை நாம் மிக ஆணித்தரமாக அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை பிற்பாடு இந்த வீடியோவை யாராகிலும் பார்ப்பார்களே ஆனால் அவர்களும் இதை ஆணித்தரமாக அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு சுகமாக்குகிறவர், இயேசு கடன் பிரச்சனைகளை மாற்றுகிறவர் என்கிற காரியங்களை விசுவாசித்து, இயேசு அப்படிப்பட்ட வல்லமையான அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவர், என்னுடைய வாழ்க்கையிலே செய்தார் என்பதை மாத்திரம் நம்பி அதை விசுவாசித்து நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று ஒரு ஞானஸ்தானத்தை பெற்று சபையிலே அங்கத்தினராக இருப்பார்களே ஆனால் அவர்கள் மிகவும் சீரியஸாக கன்சிடர் பண்ணி சிந்தனை செய்ய வேண்டிய காரியம், இந்த காரியத்தை இயேசு கிறிஸ்துவை என்னுடைய ப்ராபிட்டியேஷனாக அல்லது கோப நிவாரண பலியாக அவர் மரித்தார் என்பதை நான் விசுவாசித்திருக்கிறேனா என்று, இதன் அடிப்படையிலே நான் கிறிஸ்துவின் மேலே என்னுடைய நம்பிக்கையை வைத்திருக்கிறேனா என்று. சோ இந்த நாளினுடைய வசன பகுதியை கொஞ்சம் ஆழமாக நம்ம பார்ப்போம். 3 காரணங்களை கொண்டு வருகிறார். விசுவாசம் ஏன் முக்கியம் என்கிற காரியத்திற்கு 3 காரணங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் மிக தெளிவாக கொண்டு வருகிறார். Why faith? ஏன் இப்படி ஒரு முறைமை? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இது மிகவும் முக்கியமானது. ஆகையினாலேதான் பிசாசானவன் மிகவும் தந்திரமாக அந்த விசுவாசம் என்கிற காரியத்தை தவறாக புரிந்து கொள்ளும்படியாக, அல்லது விசுவாசம் என்கிற வார்த்தையை சரியாக புரிந்து கொள்ளாமல் இருக்கும்படியாக அவன் செய்திருக்கிறத நாம அப்சர்வ் பண்ணுகிறதுனால நாமும் இதை குறித்து மிகவும் அக்கறை உள்ளவர்களாக இருக்கிறோம். So அப்போஸ்தலனாகிய Paul was also equally, he was so he felt that it is very very significant, இது மிக மிக முக்கியமானது என்பதை உணர்ந்தவராக இந்த விசுவாசத்தினாலே நீதிமான் ஆக்கப்படுதல் என்பது எவ்வளவு முக்கியம் என்று 3 காரணங்களை வைக்கிறார். அது கொஞ்சம் லாஸ்ட் வீக்ல நம்ம அதை மென்ஷன் பண்ணணும், ஆனாலும் கொஞ்சம் ஆழமாக அதை பார்ப்போம். 1, மேன்மை பாராட்டலை அது நீக்குகிறது. அதுதான் 27, 28 ஆகிய 2 வசனங்களில நம்ம பார்க்கிறோம். 2வது 29, 30 வசனங்களிலே இருக்கிற அந்த கேள்வியும் பதிலும் 2வது காரணத்தை சொல்லுகிறது. அது என்ன காரணம் என்றால், யூதருக்கு ஒரு முறை ஒரு மெத்தட், புறஜாதியாருக்கு வேறொரு மாற்று முறை என்று அல்ல, யூதர்கள் அல்லது விருத்த சேதனம் உள்ளவர்களாகிய அந்த யூதர்கள், விருத்த சேதனம் உள்ளவர்களும் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். விருத்த சேதனம் இல்லாமல் வாழ்கிற புறஜாதியாரும் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். இருவரையும், இரு திறத்தாரையும் நீதிமான் ஆக்குகிறவர் தேவன்தான் ஒரே முறையிலே, விசுவாசம் என்கிற ஒரே முறையிலே இரு திறத்தாரையும் அவர் நீதிமானாக பிரகடனப்படுத்துகிறார். ஆகையினாலே ஒரே வழிதான், அவர்களுக்கு ஒரு வழி, புறஜாதியாருக்கு ஒரு வழி என்று அல்ல. எல்லாருக்கும், மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் ரட்சிக்கப்பட வேண்டுமானால் இந்த விசுவாசத்தின் மூலமாகத்தான் வர வேண்டும், மாற்று வழி இல்லை என்பது. சோ 3வது ஒரு காரணம் 31வது வசனத்திலே, அதுவும் மிகவும் முக்கியமானது.
சரி, அப்படியானால் இந்த விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம் என்றால், அப்படின்னா நியாயப்பிரமாணத்தை நியாயப்பிரமாணத்தினாலே நீதிமான் ஆக்கப்படுதல் என்பதை நாம முழுமையாக நல்லிஃபை பண்ணுகிறோமா, இல்லாமல் ஆக்குகிறோமா? நியாயப்பிரமாணம் தேவையில்லையா என்கிற கேள்வி எழுகிறது. அந்த கேள்விக்கு பதில் சொல்லுகிறார். அருமையானவர்களே, இது மிகவும் முக்கியம். அவர் சொல்லுகிற காரியம், இல்லை, நாம் நியாயப்பிரமாணத்தை அவமாக்கவில்லை, அல்லது நியாயப்பிரமாணத்தை இல்லை என்று சொல்லவில்லை, அல்லது நியாயப்பிரமாணத்தை நாம் புறம்பே தள்ளவில்லை. நியாயப்பிரமாணத்தை நாம் உறுதிப்படுத்துகிறோம், அல்லது நியாயப்பிரமாணத்தை நிலைநிறுத்துகிறோம். இந்த 3 காரியங்களையும் இன்று பார்க்க முடியாவிட்டாலும் இந்த 3வது காரியம் மிக மிக முக்கியமானது. ஆகையினாலே அதை நாம் தனியாக எடுத்துக்கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன். இந்த நாளிலே இந்த முதல் 2 வசனங்களையும் நான் மீண்டுமாக உங்களுக்காக வாசிக்கிறேன். உங்களுடைய வேதாகமத்தை திறந்து அந்த வசன பகுதியை தயை கூர்ந்து உற்று நோக்குங்கள். இப்படி இருக்க மேன்மை பாராட்டல் எங்கே? அது நீக்கப்பட்டதே. எந்த பிரமாணத்தினாலே? கிரியா பிரமாணத்தினாலேயா? அல்ல, விசுவாச பிரமாணத்தினாலேயா? இங்கே 2 பிரமாணங்களை கொண்டு வருகிறார். அந்த பிரமாணம் என்றால் நாம் நியாயப்பிரமாணம் என்கிற வார்த்தையோடு அதை குழப்பிக் கொள்ளக்கூடாது. இங்கே அவர் கொண்டு வருகிற அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் the principle of faith, the principle of work. So மனிதன் அப்படியானால் நீதிமானாக பிரகடனப்படுத்தப்படுவது, அல்லது மனிதன் நீதிமானாக்கப்படுவது கிரியின் பிரின்சிபிள்லையா, அல்லது விசுவாசத்தின் பிரின்சிபிள்லையா? ஒர்க் பிரின்சிபிள் அல்ல, ஆனால் விசுவாசத்தினுடைய பிரின்சிபிள், பை த பிரின்சிபிள் ஆஃப் ஃபெய்த் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, இது எதற்காக இப்படி செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம பார்த்தா, அந்த மேன்மை பாராட்டுதல் இல்லாமல் இருக்க செய்யும்படியாக. எபேசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 8வது வசனம் நமக்கு நன்றாக தெரியும். அங்கேயும் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, இது தேவனுடைய ஈவு, ஒருவனும் பெருமை பாராட்டாதபடிக்கு தேவன் இப்படி செய்தார் என்று. சோ இந்த விசுவாச பிரமாணம் அல்லது இந்த பிரின்சிபிள் ஆஃப் ஃபெய்த் எதற்காக தேவன் இதை செய்தார்? இப்படி ரட்சிக்கப்படும்படியாக, மனிதன் இப்படி ரட்சிக்கப்படும்படியாக ஏன் செய்தார் என்றால், இங்க இந்த வேத பகுதியிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை மேன்மை பாராட்டுதல். மேன்மை பாராட்டுதல் இல்லாமல் இருக்கும்படியாக. எபேசியருக்கு எழுதின நிருபத்திலே அந்த வசன பகுதியிலே நான் பார்க்கிறது ஒருவனும் பெருமை பாராட்டாதபடி. சோ பெருமை பாராட்டுதல், இந்த மேன்மை பாராட்டுதல் என்றால் என்ன? அருமையானவர்களே, இந்த பெருமை, பிரைட், தமிழிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை மிகவும் தெளிவான வார்த்தை. அதுல சந்தேகம் பட வேண்டிய எந்த ஒரு காரியமும் இல்லை. ஏனென்றால் ஆங்கிலத்திலே பயன்படுத்தப்படும் போது குளோரியிங் அல்லது போஸ்டிங் என்கிற காரியங்கள் என்கிற வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நன்றாக கவனிங்கள். இருதயத்திலே இருக்கிற பெருமை, இருதயத்திலே இருக்கிற பெருமையினுடைய ஒரு எக்ஸ்பிரஷன், வெளிப்பாடுதான் இந்த மேன்மை பாராட்டுதல் என்கிற காரியம். அல்லது இந்த மேன்மை பாராட்டுதல் என்கிற காரியம் எங்கே நடக்கிறது என்றால் நம்முடைய இருதயத்திலே நடக்கிறது. நான் அடிக்கடி சொல்லுகிறேன், நாம நீங்களும் அடிக்கடி கேட்டிருப்பீர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பெருமை என்கிற ஒரு காரியம் நம்முடைய இருதயத்திலிருந்து எடுக்கப்படுவது, விசுவாசிகள் எத்தனை வருட விசுவாசிகளாக இருந்தாலும், எத்தனை வருட ஊழியக்காரர்களாக இருந்தாலும், இந்த பெருமை என்கிற காரியம் நமக்கு நம்முடைய இருதயத்திலிருந்து எடுத்து போடப்படுவது மிக மிக கடினமான, மிக மிக கடினமான ஒரு காரியம் அருமையானவர்களே. ஆனால் தேவனாகிய கர்த்தர் எதிர்த்து நிற்கிற காரியமும் இதுதான். மனிதனிலே அவருக்கு பிரியமில்லாத காரியமும் இந்த பெருமைதான் அருமையானவர்களே.
சங்கீதம் 147 நமக்கு தெரிந்த ஒரு வசனம், அவர் குதிரையின் பலத்திலே அவர் விருப்பமாயிரார், அவர் வீரனுடைய கால்களிலே அவர் பிரியப்படார். அருமையான ஒரு வசனம். இந்த ரெண்டுமே ரெண்டு ஃப்ரேஸ் அந்த வசனத்துல இருக்குதுன்னு நமக்கு தெரியும். அது ரெண்டும் பேரலல் ஃப்ரேஸ், ஒரே காரியத்தை அது குறிக்கிறது. ஒரே காரியத்தை குறிக்கும்படியாக ஒரே வசனத்திலே ரெண்டு விதமாக எழுதும் போது அது மிக மிக முக்கியம். வீரனின் கால்களிலே அவர் பிரியப்படார், குதிரையின் பலத்திலே அவர் பிரியப்படார். ஆனா அடுத்த வசனத்திலே சங்கீதம் 147 அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவர் எதிலே பிரியப்படுகிறார் என்று. எதிலே பிரியப்படுகிறார்? அவருடைய கிருபைக்கு, தேவனுடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்களிலே அவர் பிரியமாயிருக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. சோ மனிதனிலே பிரியமில்லாத ஒரு காரியம் அல்லது மனிதன் வெறுக்கப்படுவதற்கு தேவன் அருவருக்கிற ஒரு காரியம் அருமையானவர்களே மனிதனுக்குள்ளே இருக்கிற அந்த பெருமைதான். இதை நாம எப்பவுமே அந்த ஏதேன் தோட்டத்தில் நடந்த அந்த காரியத்தோட தான் நாம ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அங்கே நடந்த காரியம் என்ன என்பதை குறித்த மிக தெளிவான விளக்கம் ரோமர் 1:21 என்பதும் நமக்கு தெரியும். என்ன? தேவனை தேவனென்று மகிமைப்படுத்தாமல் என்கிற காரியம், தேவனை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் தங்கள் இருதயத்திலே பொல்லாத சிந்தை உடையவர்கள் ஆனார்கள் என்று. தேவனை தேவனென்று மகிமைப்படுத்துவதில்லை. தேவன்தான் எல்லாவற்றுக்கும் மேலாக சர்வ அரசாட்சி அதிகாரம் உடையவராக இருக்கிறார். நான் ஒரு களிமண்ணாக இருக்கிறேன், அவர் ஒரு குயவனாக இருக்கிறார், நான் ஒரு களிமண்ணாக இருக்கிறேன் என்கிற அந்த காரியம் அந்த ஏதேன் தோட்டத்திலே அது மீறப்பட்டது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆகையினாலே தேவன் வெறுக்கிற ஒரு காரியம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகையினாலே இந்த விசுவாசத்தை ஆண்டவர் ஒரு மெத்தடாக வைத்திருக்கிறார். சோ இந்த நேற்றைய தினத்துல உள்ள சாலிட் ஜாய்ஸ் படித்தவங்களுக்கு நல்லா தெரியும். அதுல ஒரு ஃப்ரேஸ் விதமாக இருக்கிறது, ஃபெய்த் காட்ஸ், அதாவது ஃபெய்த் காட்ஸ், GUARDS, அதாவது faith protects grace being nullified through human boasting என்று ஜான் பைப்பர் எழுதுகிறார். மனிதனுடைய அந்த பெருமையினாலே மனிதன் பெருமைப்படுவான், ஆனால் அந்த கிருபை அவனுக்கு கிடைக்காமல் போய் விடுகிறது, அதை நல்லிஃபை பண்ணி விடுகிறது. அந்த பெருமையினாலே மனுஷனுக்குள்ளே இன்ஹெரண்டாக மாற்றப்பட இயலாதபடி ஒரு சரப்பாணியை போல பற்றி பிடித்து கொண்டிருக்கிற அந்த பெருமை அவனுக்கு தேவனிடத்திலிருந்து வருகிற அந்த கிருபையினாலே வருகிற அந்த ரட்சிப்பை இல்லாமல் போக பண்ணும்படியாக விசுவாசம் என்பது அவனை காத்துக் கொள்கிறது. அருமையானவர்களே, இந்த விசுவாசத்துக்கு 2 பகுதிகள் இருக்கிறது என்பதை கொஞ்சம் நம்ம பார்த்தோம். ஒரு காயினுக்கு 2 பகுதிகள் இருப்பது போல, ஒரு காயினுக்கு 2 சைட்ஸ் இருப்பது போல, இந்த விசுவாசம் என்பதை புரிந்து கொள்வதற்கு இந்த 2 பகுதிகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த விசுவாசத்திற்கு 2 பகுதிகள் இருக்கின்றன. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த விசுவாசம் என்பதை குறித்து நாம் அதிகமாக நம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங்கை பெருக்கிக் கொள்ள வேண்டியது மிக முக்கியம். ஒன்று, இது கடவுளை பார்க்கிறது. This faith sees God as the infinitely glorious or infinitely holy God. அவரிடத்திலேதான் எல்லா ரிசோர்சஸும் இருக்கிறதாக இந்த விசுவாசம் பார்க்கிறது. விசுவாசம் என்கிற கண்கள், குருடாக்கப்பட்டிருக்கிற அந்த விசுவாசத்தின் கண்கள் நமக்கு திறக்கப்படும் பொழுது நம்ம தேவனை அவ்வளவு மிக உன்னதமான பரிசுத்தராக, எல்லையற்ற பரிசுத்தராக, எல்லையற்ற நீதிபரராக, எல்லையற்ற நியாயாதிபதியாக, எல்லையற்ற விதத்திலே அந்த நியாயாதிபதியாக இருக்கிறபடினாலே, எல்லையற்ற நீதிபரராக இருக்கிறபடினாலே, எல்லையற்ற உக்ர கோபாக்கினையை மனிதனுக்கு கொடுக்கக்கூடியவராக அது பார்க்கிறது, மகா பரிசுத்தராக. The other side of the coin என்ன? மனிதன் தன்னை, நான் அப்சல்யூட்லி
wretched-ஆக, என்னை ஒரு மிகவும் மிகவும் சுத்தமான ஒரு பாவியாக அது பார்க்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ரெண்டு காரியமும் இருப்பதனாலே இந்த விசுவாசம் என்கிற காரியம் மூன்றாவதாக தம்பி ஃப்ரெடி சொன்னது போல என்னை அது இந்த கிறிஸ்துவுக்கு நேராக அல்லது தேவனுக்கு நேராக அது புஷ் பண்ணி தள்ளுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஒருவரோடு கூட நாம பேசி கொண்டிருக்கும் போது நல்ல கவனிங்க, ரெண்டு காரியங்கள். ஒன்று, நான் தனியாக இருக்கும் போது என்னென்ன யோசிக்கிறேன், அப்படி யோசிக்கும் போது ஒரு பிரிடாமினன்டான காரியம் உங்களுடைய மனதை ஆக்கிரமிப்பதை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களோ என்னமோ தெரியாது, நான் அதிகமாய் உணர்ந்திருக்கிறேன். சோ ஒரு சமீபத்துல ஒரு புஸ்தகத்திலே நான் வாசிக்கும் போது ஒரு பியூரிட்டன் ஒரு 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 பரிசுத்த 17வது 18வது நூற்றாண்டிலே வாழ்ந்த ஒரு பரிசுத்தவான் எழுதுகிறார். அவருடைய வாழ்க்கையிலே அது இருந்ததாக அவர் எழுதுகிறார். சோ அமைதலாக உங்களுடைய மனது இருக்கும் போது நீங்கள் எதை குறித்து சிந்திக்கிறீர்கள் என்றால், பெரும்பான்மையாக அல்லது அட்லீஸ்ட் இதை அதிகமாக சிந்திப்பீர்கள், என்னுடைய பிற்காலத்தை, என்னுடைய கடந்த காலத்தை நான் கொஞ்சம் திருப்பி பார்த்து நான் எந்தெந்த காரியத்திலே எல்லாம் சாதித்திருக்கிறேன் என்பதை மனுஷனுடைய மைண்ட் வந்து அதை யோசிக்கிறது. என் வாழ்க்கைக்கு அது ரொம்ப சரியாகத்தான் இருந்தது, நான் எல்லாம் நல்லது செஞ்சேன், நான் இப்படி செஞ்சேன் அப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அவங்கள மாதிரி நான் இல்லை. ஒருவேளை அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நான் இதை மற்றவர்களிடத்துல நாம பகிர்ந்து பேசாவிட்டாலும் எனக்குள் நானே பேசிக்கொள்ளுகிற காரியத்தை நாம உணர முடியும். அப்படிதான் நான் நினைக்கிறேன். நான் இதை செய்திருக்கிறேன், இதை செய்த போது நல்லா செய்தேன், இப்படி செய்தேன் என்று யோசித்து கொண்டிருக்கோம். இதனுடைய எக்ஸ்பிரஷனாக நம்ம இன்னொருவரோடு பேசி கொண்டிருக்கும் போது, ரொம்ப நெருங்கிய நண்பர்களோடு பேசி கொண்டிருக்கும் போது அல்லது மற்றவர்களோடு பேசும்போது, நான் அப்படி இல்லை, நான் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி வருகிறதா என்று கவனித்து பாருங்கள். நான் ரொம்ப அப்சர்வ் பண்ணிக்கொண்டும் இருக்கிறேன். இது வந்து மனிதனுக்கு ஒரு பெரிய வியாதி போல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு 2 தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருந்து கர்த்தருக்கு சித்தமான நேரம் இருக்குமானா நான் ஷேர் பண்ணுவேன். ஒண்ணு வந்து ஜான் பனியனுடைய வாழ்க்கையில நான் சமீபத்துல கேட்டது. அவர் ரட்சிக்கப்பட்ட புதிதிலே மாத்திரமல்ல, ரட்சிக்கப்பட்ட புதிதிலே 18 மாதங்கள் ஒரு விதமான, அதை கேத்தலிக்ஸ் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, அந்த பெனிட்டன்ட் என்ற ஒரு வேர்டை சொல்லுவாங்க. அதாவது தன்னுடைய பாவத்தை குறித்த ஒரு நிர்பந்தமான, பாவத்தினாலே தான் எத்தனை நிர்பந்தமான ஒரு மனிதன் என்கிற அந்த ரியலைசேஷன், அதனால அந்த ரியலைசேஷன்னால ஒரு விதமான ஒரு டிப்ரெஷன், ஒரு தாழ்வு மனப்பான்மை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பொதுவாக உலகம் மாத்திரமல்ல, கிறிஸ்தவர்களுக்கு கூட அந்த தாழ்வு மனப்பான்மை என்பது இருக்கக்கூடாது என்பதை யோசிக்கிறார்கள். ஆனால் வேதம் அப்படி நமக்கு போதிக்கவில்லை. அந்த தாழ்வான ஒரு நிலைமையை எப்பொழுதும் சிந்திக்க வேண்டும் என்பதுதான் வேதம் அப்படி டைரக்டாக சொல்லுகிறது என்று சொல்ல முடியாது. ஆனால் வேதாகமத்தினுடைய போதனை அதுதான். அருமையானவர்களே, நம்ம கர்த்தருக்கு இன்னைக்கு லேட்டா தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம், எவ்வளவு நம்ம பண்ண முடியும்னு சொல்லி தெரியல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். சோ ஜான் பனியன் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக மாத்திரமல்ல, அதற்கு பின்பதாகும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காரியம் மிகவும் முக்கியம். நம்ம அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய ஒரு காரியத்தை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம், ஆனாலும் நம்ம வேதத்திலிருந்து வாசிப்பது நல்லது. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 4-5-6 வசனங்கள், 4-5-6 வசனங்களை நாம் வாசிக்கலாம். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன்.
உங்களுடைய வேதாகத்திலே பாருங்கள், மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் எதற்கு எதிராக சொல்லுகிறார் என்றால், அதற்கு முன்னால நீங்க பாத்தீங்கன்னா அந்த விருத்த சேதனம், அந்த நாட்களிலே கிறிஸ்தவ விசுவாசிகளாக இருப்பவர்களும் விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டும் என்று அந்த எருசலேமில் இருந்து வந்த சில போதகர்கள் போதித்துக் கொண்டு வந்தார்கள். நீங்கள் விசுவாசத்தினாலே நீங்கள் நீதிமான் ஆக்கப்படுதல் அல்லது இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிப்பது நல்லது. பவுல் பிரசங்கிப்பது போல நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதனாலே ரட்சிப்பு என்கிற காரியத்தை நம்புவது நல்லதுதான். அதோடு கூட சேர்ந்து நீங்கள் இந்த யூதர்களினுடைய முறைமையாகிய இந்த விருத்த சேதனத்தை நீங்கள் செய்ய வேண்டும் என்று அவர்கள் போதித்துக் கொண்டு வந்தார்கள் என்று நமக்கு தெரியும். சோ இந்த விருத்த சேதனத்தை பிரசங்கிக்கிறவர்களுக்கு எதிராக தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அவர்கள் மாம்சத்தின்படி நம்பிக்கை வைக்கிறார்கள், நான் மாம்சத்தின்படி நம்பிக்கை வைக்க வேண்டுமானால், நான் அப்படி என்னுடைய கிரியைகளின் மேலே நம்பிக்கை வைக்க வேண்டுமானால், அல்லது என்னுடைய சாதனைகளின் மேலே நான் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால், அல்லது நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன், ரெண்டு காரியங்கள் அதுல அருமையானவர்களே, என்னுடைய சாதனைகளாக நான் செய்தவைகள் அல்லது இன்கிறென்றால் நான் நல்லவனாக இருப்பது, இந்த ரெண்டு காரியங்களிலே நான் மேன்மை பாராட்ட வேண்டுமானால் எனக்கு அவர்களை காட்டிலும் அதிகமாய் மேன்மை பாராட்ட முடியும் என்று ஒரு சில காரியங்களை அவர் சொல்லுகிறார். ஒன்று என்ன, திரும்ப வாசிக்கிறேன், மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம், வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையா இருக்க நினைத்தால் நான் அதிகமாய் அப்படி செய்யலாம். ஒன்று, என்னெல்லாம் செய்யலாம், நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன். அருமையானவர்களே, வேதாகமத்திலே ஒரு சிலரை நாம் பார்ப்போம் ஆனால் அவர்கள் தங்களுடைய லேட்டர் டேஸ்ல விருத்த சேதனம் பண்ணி இருக்கிறார்கள். ஆனால் ஒரு நல்ல யூதன் வேதாகமத்தின்படி தேவன் அருளிய ஒன்றான மெய்தேவனாகிய அந்த தேவன் அருளிய அந்த வேதாகமத்தினுடைய மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படி ஒருவன் அந்த நியாயப்பிரமாணத்தின்படி செய்வானே ஆனால் சரியாக 8 நாட்களிலே செய்ய வேண்டும், 8வது நாளிலே செய்ய வேண்டும். அதை மிகவும் துல்லியமாக அவர் கடைபிடித்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே இஸ்மவேலை விருத்த சேதனம் பண்ணப்பட்டது அவன் 13 வயதுல இருக்கும் போதுன்னு சொல்லி பாக்குறோம். நிறைய பேர் லேட்டர் டேஸ்ல பண்ணுகிறதும் அந்த நாட்களிலே வழக்கமாக இருந்தது. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் மிகவும் துல்லியமாக 8ஆம் நாளிலே நான் விருத்த சேதனம் அடைந்தவன். அருமையானவர்களே, இந்த நாளிலே ஒருவேளை ஒரு சிலர் நான் டீனேஜ் வந்த உடனே நான் ஞான ஸ்நானம் எடுத்திருக்கிறேன், நான் ஒழுங்காக வேதம் வாசிக்கிறேன், நான் ஆலயத்துக்கு செல்கிறேன் என்று சொல்வது எல்லாத்தையும் நாம இதுல இன்க்ளூட் பண்ணிக்கலாம். 8ஆம் நாளிலே நான் விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான். அதிலே மிகவும் உன்னதமான காரியங்கள் இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் தன்னுடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார், தேவன் தன்னை குறித்த வெளிப்பாட்டை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்கிற அந்த ஒரு மமதை அவர்களுக்கு எப்பொழுதுமே இருந்தது. அவர்கள் உடன்படிக்கையின் பிள்ளைகள் என்று நாம் வசனத்திலே வாசித்திருக்கிறோம். நமக்கு தெரியும் வாக்குத்தத்தங்கள் அவர்களுடையது என்பதை நாம் வாசித்திருக்கிறோம், புத்திர சுவிகாரம் அவர்களுடையது என்று வாசித்திருக்கிறோம். இப்படிப்பட்ட அந்த இஸ்ரவேலை சார்ந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தை நான் சார்ந்தவன் என்பதை சொல்கிறார். பென்யமின் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், எபிரேய மொழியை போய் பேசுகிற இந்த எபிரேயர்கள் அன்று உலகத்திலே பல இடங்களிலே சிதறி இருந்தார்கள். அவர்கள் அந்த கிரேக்கர்களுடைய காரியத்தையும் அவர்கள் மிங்கிள் பண்ணி கிரேக்கர்களுடைய கலாச்சாரத்தையும் அவர்கள் பின்பற்றுகிறவர்களாக கிரேக்க கலாச்சாரமும் யூத கலாச்சாரமும் இணைந்து அநேகர் யூதர்கள் மாறிவிட்டார்கள். ஆனால் நான் சுத்தமான எபிரேயன் என்று சொல்கிறார். நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், அருமையானவர்களே, பரிசேயர்கள் அந்த நியாயப்பிரமாணத்தை மிகவும் நன்றாக கற்றவர்கள் மாத்திரமல்ல, மிகவும் துல்லியமாக நியாயப்பிரமாணத்தை பின்பற்றுகிறவர்கள், அதை போதிக்கிறவர்கள். யாராகிலும் நியாயப்பிரமாணத்திலிருந்து சற்று தவறுவார்களே ஆனால்
அந்த அதை உடனடியாக கரெக்ட் பண்ணவும், உடனடியாக அதற்கான தண்டனைகளை வழங்குவதற்கும் மிகவும் கவனமாக அவர்கள் இருப்பார்கள். அதனால்தான் நியாயப்பிரமாணத்தின்படி நான் அந்த பரிசேய வர்க்கத்தை நான் சேர்ந்தவன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன். சோ இதை நம்ம பார்க்கும்போது சபையை துன்பப்படுத்தினான் அப்படின்னு சொல்லும் போது, கிறிஸ்தவர்களாக இந்த கலாச்சாரத்துல வாழ்கிற நாம அது ஒரு பாசிட்டிவான காரியமா இருக்க முடியாது, அது ஒரு நெகட்டிவான காரியம் அல்லவா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம். அருமையானவர்களே, அப்படி நம்ம பார்க்க முடியாது. அவன் என்ன சொல்லுகிறான், அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே என்ன சொல்லுகிறார் என்றால், பக்தி வைராக்கியத்தின்படி என்றால் இந்த பழைய ஏற்பாட்டிலே நான் வாசிக்கிற யெகோவா தேவனை குறித்து நான் அப்படிப்பட்ட ஒரு பக்தி வைராக்கியமாய் உள்ளவனாக இருந்தேன். நம்ம பழைய ஏற்பாட்டிலே ஒரு இன்சிடென்ட் உங்களுக்கு வாசித்த ஞாபகம் இருக்கலாம். அந்த அந்த பினகாஸ் என்பவன் என்று நினைக்கிறேன், சரியாக பினகாஸ் என்று நினைக்கிறேன். அவன் இந்த மீதியான் தேசத்து ஸ்திரீயை, அந்த யூத குலத்தை சேர்ந்த ஒரு மனிதன் அவளை இழுத்துக்கொண்டு அவளோடு விபச்சாரம் செய்யும்படியாக ஒரு கூடாரத்துக்குள்ளே பிரவேசித்து அவளோடு விபச்சாரம் செய்து கொண்டிருக்கும் போது இவன் போய் ஈட்டியிலே ஒரே குத்தாக 2 பேரையும் குத்தி போடுகிறான். அதை தேவன் பாராட்டுகிறத நாம் அறிந்திருக்கிறோம். அருமையானவர்களே, இந்த 2 கொலைகளை அவன் செய்தவன் நியாயப்பிரமாணத்தை அல்லது கடவுளால் அருளப்பட்ட நியாயப்பிரமாணத்தை ஒருவன் மீறினதினாலே அவனை கொன்று போட்டான். அது தேவனால் பாராட்டப்பட்டது. அந்த ஜீல தான் இங்க சொல்லுகிறான். நான் பக்தி தேவனுக்கென்று பக்தி வைராக்கியம் உள்ளவனாக, இந்த தேவன் அருளிய நியாயப்பிரமாணம் மீறப்படக்கூடாது என்பதிலே நான் வைராக்கியம் உள்ளவனாக தான் சபையை நான் துன்பப்படுத்தினேன். அடுத்தது, நியாயப்பிரமாணத்திற்குரிய நீதியின்படி நான் குற்றம் சாட்டப்படாதவன். இயேசு கிறிஸ்துவனிடத்துல ஒரு பரிசேயன் வந்து சொன்னான் அல்லவா, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சொந்தத்துக்குள்ள நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் நியாயப்பிரமாணங்களை எல்லாம் நான் அப்படியே நிறைவேற்றுகிறவன். ரொம்ப போல்டா சொல்லுகிறான், ஐ எம் பிளேம்லெஸ், நான் குற்றம் சாட்டப்படாதவன். அருமையானவர்களே, இப்படிப்பட்ட எல்லா பேக்கேஜஸையும் எடுத்துக்கொண்டுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் திரிந்தார். அவர் ரட்சிக்கப்படுவதற்கு முந்தி உள்ள அனுபவத்தை தான் இங்க சொல்லுகிறார். There were so many baggages. இந்த எல்லா நல்ல காரியமாக அந்த நாட்களிலே எண்ணப்பட்ட காரியங்களை எல்லாம் நான் சுமந்து கொண்டிருந்தேன். ஆனால் அடுத்த வசனம், 7வது வசனம், ஆனால் ஆகிலும் எனக்கு லாபமாயிருந்தவைகள் எவைகளோ, இந்த காரியங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட 7 காரியங்களை அவர் சொல்லுகிறார் என்று நினைக்கிறேன். இந்த 7 காரியங்களையும் எனக்கு லாபமாக இருந்தது, அல்லது இவைகளையே நான் குறித்து சிந்தித்துக் கொண்டிருந்தேன். இவைகளை குறித்து நான் சிந்திக்கும் போது நான் என்னை ஒரு நல்ல யூதனாக, நல்ல கடவுளுடைய பிள்ளையாக நான் என்னை குறித்து யோசித்துக் கொண்டிருந்தேன். இதுல எதுவுமே கெட்ட காரியங்கள் கிடையாது, எல்லா நல்ல காரியங்களையும் லாபமாக இருந்தது. அவைகளை நான் நஷ்டம், கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணுகிறேன். அல்லது என்ன சொல்லுகிறார், நான் இவைகளெல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆகி போனது, இது எல்லாம் ஜீரோ பேலன்ஸா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன இல்லஸ்ட்ரேஷன். அருமையானவர்களே, நீங்கள் 1 கோடி ரூபாய்க்கு காலமெல்லாம் நீங்க பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஏர்ன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சம்பாதித்து சேர்த்து வைத்து 1 கோடி ரூபாய் சேர்த்துச்சீங்க. உங்களுக்கு நல்லா தெரியுது, உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல 1 கோடி ரூபாய் இருக்குது அப்படின்னு சொல்லி 1 கோடி ரூபாய்க்கு உள்ள ஒரு பிளாட் அல்லது ஒரு வீட்டை நீங்கள் விலை பேசி அதை வாங்குவதற்காக அட்வான்ஸ் கொடுக்கறதுக்காக 50 லட்சம் அட்வான்ஸ் கொடுக்கறதுக்காக நீங்க பேங்க்ல போகும்போது பேங்க் அபிஷியல்ஸ் திடீர்னு சொல்றாங்க, இது உங்க அக்கௌண்ட் தானா, இதுல ஜீரோ பேலன்ஸ் சொல்றாங்க. யாரோ திருடி உங்களுடைய பணத்தை எல்லாம் எடுத்துட்டாங்கிற மாதிரி அர்த்தம் கொள்ளுகிற விதத்துல உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் ஜீரோ பேலன்ஸ் சொல்லும் போது எப்படி இருக்கும்? அந்த ஸ்தானத்துல வச்சு பாருங்க. 1 crore அதுல இருந்துச்சு.
இப்ப ஜீரோ பேலன்ஸ். ரொம்ப கான்பிடென்டா, ரொம்ப ரொம்ப கான்பிடென்டா, ரொம்ப பெருமையோடு அந்த 1 கோடி ரூபாயுடைய அந்த பிளாட்டை நான் வாங்க போறேன், அதுக்குள்ள நான் குடும்பமா பிரவேசித்து சந்தோஷமா இருக்க போறேன்னு சொல்லி போகும்போது அது ஜீரோ பேலன்ஸ் சொல்லி காமிக்கும் போது எப்படி இருக்கும்? அந்த காரியம் தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தமஸ்குவுக்கு போகிற வழியிலே நேரிட்டது. அதுதான். இவைகளெல்லாம் நல்ல காரியங்கள் என்று பெரிய பேகேஜாக அவன் எடுத்துக்கொண்டு வருகிறான். ஆனால் அங்கே சொல்லப்படுகிறது ஜீரோ பேலன்ஸ், நத்திங் வில் ஒர்க் அவுட். இதுல ஒன்றுமே காரியத்துக்கு உதவாது, ஒன்றுமே உன்னை ரட்சிக்காது. நீ நம்பிக்கொண்டிருந்தது எல்லாமே ஜீரோ, வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி. அந்த நிலைமை உணர்ந்தவனாக தான் ஒருவன் கிறிஸ்துவுக்கு நேராக வர முடியும். இதுல இன்னொரு காரியம் அன்பானவர்களே நம்ம பார்க்க வேண்டியது, தொடர்ந்து நல்ல கவனிங்க, 7வது வசனத்திலே இதை எல்லாத்தையும் நான் கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன் என்று சொல்லும் போது இதெல்லாம் ஜீரோ பேலன்ஸ்க்கு வந்தாச்சு. நான் கவுண்ட் பண்ணுகிறேன். இப்ப 8வது வசனத்துல இருந்து என்ன சொல்லுகிறாருன்னா, அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். This is an ongoing process. இன்றைக்கு அநேகருக்கு அந்த ரட்சிக்கப்பட்ட நேரத்திலே இது ஓரளவுக்கு இப்படி நடந்திருக்கலாம். ஆனால் அதற்கு பிற்பாடு, அதற்கு பிறகு அந்த காரியம் இல்லாமல் போய்விட்டிருக்கலாம். ஆனா இது ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு நாளும் நான் இப்படி எண்ணிக்கொண்டிருக்கிறேனா? ஒவ்வொரு நாளும் ஒருவேளை இதுல நம்ம பேகேஜஸ் ஆட் பண்ணியிருப்போம். அருமையானவர்களே, நான் ஊழியம் செய்திருக்கிறேன், ஊழியத்திலே நான் இத்தனை சர்ச்சை கட்டியிருக்கிறேன், இதை செய்திருக்கிறேன், அதை செய்திருக்கிறேன் என்கிற காரியங்கள் எல்லாமே இதுல இன்க்ளூடட். அப்போஸ்தலனாகிய பவுல் அது சொல்லும் போது அந்த காரியங்கள் எல்லாம் அவருடைய மனதிலே இருந்தது. இந்த காரியங்கள் எல்லாவற்றையும், என்னுடைய மிஷனரி ஜேர்னி எல்லாவற்றையும் நான் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன், so that I can earn Christ. அது அடுத்த வசனத்தை வாசிக்கும் போது நமக்கு தெளிவா தெரியும். அருமையானவர்களே, இன்றான ஆன்கோயிங் கிறிஸ்டியன் லைஃப்ல, நான் அன்றாடம் வாழுகிற என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலையும் நான் எதை குறித்தும் பெருமை பாராட்ட முடியாது. எப்பொழுதுமே நான் ஜீரோ பேலன்ஸ்ல இருக்கிறவனாக தான் அவரிடத்துல வர முடியும். There is no law against it. வேற எந்த வழியுமே கிடையாது. அந்த வசனத்துல ரொம்ப தெளிவா வாசிக்கிறோம், நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாய் இராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை நான் உடையவனாய் இருந்தும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு. இந்த முழு வசனத்தில் உள்ள அந்த டென்ஸை நீங்க நல்லா உற்று கவனிப்பீர்களானால் எல்லாமே பிரசன்ட் டென்ஸ். ஒவ்வொரு நாளும் நான் நீதிமானாக காணப்படும்படியாக, ஒவ்வொரு நாளும் நான் கிறிஸ்துவனுடைய நீதியையே நான் நாடி இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நான் கிறிஸ்துவிடத்துல நான் வரும்போது என்னை நான் வெறுமையாக்கி அல்லது நான் என்னிலே ஒன்றும் ஒரு பாசிட்டிவான காரியமும் இல்லை என்ற ரியலைசேஷன்ல நான் வருகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது உங்களுடைய ஞாபகத்திலே வரலாம், அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய இதே ரோமருக்கு எழுதின நிருபத்தை எழுதுகிற அதே வேளையில், அந்த வேளையில் அல்லது அப்போஸ்தல ஊழியத்திலே கிளைமேக்ஸ்ல இருக்கிற அந்த வேளையிலே தான் அவர் சொல்லுகிறார், நிர்பந்தமான மனுஷனா யார் என்னை இந்த மரண சரீரத்திலிருந்து விடுதலை ஆக்க முடியும் என்று. இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. அருமையானவர்களே,
இன்னைக்கு நம்ம 10 வருடம், 15 வருடம், 20 வருடம், 25 வருடங்கள் ஆகிறது நான் கிறிஸ்தவ வாழ்க்கையை ஆரம்பித்து. ஆனால் இன்றும் அதே விதமாக டெஸ்பரேட்டாக நான் உணர்கிறேனா என்பது மிக முக்கியமான காரியம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதை தொடர்ந்து நாம பார்க்க வேண்டியது இந்த சர்மன் ஆன் த மவுண்ட் அல்லது மலை பிரசங்கம். இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த மலை பிரசங்கத்துக்கு கொஞ்சம் போலாமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்துக்கு நாம வருவோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்று ஒரு சிலர் சொல்லுகிறது என்னவென்றால், இந்த விசுவாசத்தினாலே நீதிமான் ஆக்கப்படுதல் என்கிற அந்த போதனையே அப்போஸ்தலனாகிய பவுல் தான் கொண்டு வந்தாரு, இயேசு கிறிஸ்து எங்கேயாவது போதித்திருக்கிறாரா என்று. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து முழுக்க முழுக்க அதைத்தான் அவர் போதித்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இதோடு நாம இன்னொரு காரியத்தையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டியது அவசியம். இந்த இயேசு கிறிஸ்து இந்த மலை பிரசங்கத்திலேயே தான் சொல்கிறார். நமக்கு நல்லா தெரியும், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம், 6வது அதிகாரம், 7வது அதிகாரம், இந்த 3 அதிகாரங்களும் இணைந்துதான் மலை பிரசங்கம். அந்த மலை பிரசங்கத்திலேதான் இந்த காரியங்கள் எல்லாம் அவர் சொல்லிவிட்டு கடைசியில அந்த 13, 14வது வசனத்திலே இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசியுங்கள், ஏனென்றால் கேட்டுக்கு போகிற வாசல் அது விரிவும் வழி விசாலமுமாக இருக்கிறது. அங்க இந்த பேகேஜஸ் எல்லாம் கொண்டு போகலாம். அவங்களுக்கு புரியுதா அருமையான தேவனுடைய பிள்ளைகளை? அங்க இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார்ல, 7 அல்லது அதற்கு மேலான எல்லா பேகேஜஸையும் அதுல கொண்டு போகலாம். அதுல போறவங்க எல்லாம் அப்படிதான் போவாங்க. ஏன்னா மனிதன் பிறந்ததுல இருந்து இன்னொரு காரியம் நம்ம கவனிக்கணும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. அந்த வசனத்தை நாம் படிக்கும் போது 2 விதத்திலே படிக்கலாம். பொதுவாக புரிந்து கொள்ளப்படுகிறது என்னவென்றால், மனிதன் இந்த 2 வழிக்கும் இடையில ஒரு கிராஸ் ரோட்ஸ்ல, அந்த 2 வழிகளும் தொடங்குவதற்கு முன்பதாக அவன் கிராஸ் ரோட்ஸ்ல நிக்கிறான். 2ல எதையாவது ஒண்ணு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று. அப்படி அல்ல, நல்லா கவனிங்க. மனிதனாக ஸ்திரீனிடத்திலே பிறந்த எல்லாருமே டிஃபால்ட்டா அவங்க அந்த பிராட் வேல தான் போயிட்டு இருக்கிறாங்க. எனக்கு என்னுடைய காரியங்களை நானே கவனித்துக் கொள்ள முடியும், நான் சாமர்த்தியசாலி. இன்று உலகம் முழுவதும் அதைத்தானே அருமையானவளே பேசுகிறது. மனிதன் செல்ஃப் கான்பிடன்ஸ், பிலீவ் இன் யுவர் செல்ஃப், உன்னில் தானே நீ விசுவாசம் உள்ளவனாக இரு என்கிற காரியங்களை எல்லாம் மனிதன் பிறந்ததிலிருந்து இந்த பிராட் வேலை அத பேகேஜ் மாதிரி தூக்கி போட்டுட்டு சந்தோஷமா போகலாம். ஆனா இந்த நேரோ வேல பிரவேசிங்கள், இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிங்கள் சொல்லும் போது அதுல நான் மாத்திரம் நிர்பந்தமான நிலைமையில ரொம்ப கஷ்டப்பட்டு போனா 1 by 1 தான் அதுல போக முடியும். ஒவ்வொருத்தரா தான் போக முடியும். அதுல எந்த பேகேஜையும் தூக்கிட்டு போக முடியாது. எல்லாத்தையும் தூக்கி தூர போடணும். 0 பேலன்ஸ் வந்தாதான் அங்க என்டர் பண்ண முடியும். தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைய புல்பிட்ஸ் எப்படி பேசுகிறது? இது அந்த நேரோ கேட்ல இன்னும் நிறைய நான் நிக்கணும் போலதான் இருக்குது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து, இந்த உலகத்திலே தன்னுடைய ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்திலே தன்னுடைய ஜீவனை தான் செல்ஃப் கான்பிடண்டா இருந்து அப்படி போக முடியாது. தன்னைத்தான் வெறுக்கிறவன் தான் என்றால் இட்ஸ் வெரி பிளெயின், ரொம்ப பிளெயினாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த மலை பிரசங்கத்துல கர்த்தருக்கு சித்தமான ஒருவேளை நம்ம இத ஒரு சீரீஸா கூட பண்ண முடியும். மிக மிக முக்கியமானது. இந்த அநேகர் இந்த மலை பிரசங்கத்தை என்ன யோசிக்கிறார்கள் என்றால், இது மிக மிக எக்ஸலண்டான ஒரு டீச்சிங் அப்படின்னு சொல்லி எல்லாருமே புகழுவாங்க. ஆனா இடுக்கமான வாசல் என்று இயேசு சொல்லும் போது இவைகளை கை கொள்ளப்பட வேண்டியவைகள்.
மிக துல்லியமாக கை கொள்ளப்பட வேண்டியவைகள். நேத்துதான் அருமையானவர்களே அந்த கிரேட் கமிஷனை திரும்பியும் ஒருக்கா நான் வாசித்துட்டு இருக்கும்போது ஆச்சரியமா இருந்தது. நீங்கள் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜனங்களையும் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவற்றையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசியுங்கள். கை கொள்ளும்படி அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை எனக்கு ஹைலைட் ஆகி வந்துச்சு. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம் என்பதினாலே நாம் இந்த கடினமான காரியம் என்பதை நாம ரெண்டையும் இந்த பாரடாக்ஸா இருக்கிற ரெண்டையும் நம்ம இணைக்காமல் இருக்க முடியாது. சோ 5வது அதிகாரத்துக்கு அந்த தொடக்கத்துக்கு நாம வருவோம். என்ன குறிப்பை நான் கொண்டு வர விரும்புகிறேன் என்றால், இது அந்த சுய வெறுப்பு என்கிற காரியம், அந்த இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்கிறதும் ஒரு கிருபை என்கிற காரியத்தை தான் நான் கொண்டு வர விரும்புகிறேன். அருமையானவர்களே, இந்த மத்தேயு 5வது அதிகாரத்துல 3 முதல் 3வது வசனம் வரையிலும் 3வது வசனம் தொடங்கி 10வது வசனம் வரையிலும் 8 வாக்கிய வசனங்களை அவர் சொல்லுகிறத நாம் அறிந்திருக்கிறோம், நமக்கு நன்றாக தெரியும். இந்த 8மே என்னவென்றால் பி ஆட்டிடியூட்ஸ். இங்கிலீஷ்ல நல்ல பெயர் வச்சிருக்கிறாங்க, பி ஆட்டிடியூட்ஸ். அப்படின்னா ரொம்ப பிளைனா சொல்லணும்னா, இந்த கிருபையை பெற்றவர், அல்லது நீங்க கண்டிப்பா இப்படிதான் இந்த முழு பகுதியை இன்டர்பிரட் பண்ண வேண்டுமானால் இந்த கீயை நீங்க எடுத்துதான் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா இன்றைக்காவது நம்ம கரெக்ட் பண்ணி கொள்ளலாம். ரட்சிப்பு என்கிற கிருபையை பெற்றுக்கொண்டவன் இப்படித்தான் இருப்பான். அதுதான் his being, அவன் எப்படி இருப்பான் என்பதுதான். சோ ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன் எப்படி இருப்பான், அல்லது அந்த கிருபை பெற்றவன் எப்படி இருப்பான், அவன் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உடையவனாக இருப்பான், அவனுடைய பர்சனாலிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான், அல்லது அவனுடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதுதான், அல்லது அவனுடைய குணாதிசயம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை தான் இங்கே இயேசு கிறிஸ்து சொல்ல தொடங்குகிறார். அப்போ 1வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதாவது 5வது அதிகாரத்தினுடைய 3வது வசனம், அந்த முதல் வாக்கிய வசனம், முதல் பீயாட்டிட்யூட். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அருமையானவர்களே, இந்த பரலோக ராஜ்யம் இவர்களுடையது. அப்போ இந்த ஆவியில் எளிமை உள்ளவர்கள் அவர்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையதுன்னு சொல்லும் போது, இந்த குணாதிசயம் இல்லாதவர்களுக்கு பரலோக ராஜ்யம் கிடையாது அப்படின்னு அர்த்தம். சோ இப்படி ஒரு நேரோ கேட்ல போறவங்க தான் பரலோக ராஜ்யத்திலே போக முடியும். இதை நாம் எதோட கம்பேர் பண்ணி நம்ம பார்க்க வேண்டும் என்றால், இந்த யோவான் 3வது அதிகாரத்திலே இயேசு நிக்கோதேமுவுக்கு பேசும்போது, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். சோ தேவனுடைய ராஜ்யத்திலே ஒருவன் எப்படி பிரவேசிக்கிறான்? அவன் மறுபடியும் பிறந்தவனாக தான் அதை பிரவேசிக்கிறான். சோ மறுபடியும் பிறந்தவனாக அதற்குள்ளே பிரவேசிக்கிறவன் இப்படி இருப்பான். சோ மறுபடியும் பிறந்தவன் பரலோக ராஜ்யத்தில் தகுதி உடையவனாக மாறுகிறான். அவன் இப்படிப்பட்ட குணாதிசயத்தை உடையவனாக இருப்பான். அவன் ஆவியிலே எளிமை உள்ளவனாக இருப்பான். அவன் ரட்சிக்கப்பட்ட போது ஆவியில் எளிமை உள்ளவனாக இருந்தான் என்பதல்ல, அவன் அன்றாடமும் அவனுடைய ஆவியிலே ஒரு எளிமையை நாம் இதுல பார்க்க முடியும். எப்படிப்பட்ட எளிமை அப்படின்னு சொல்லி தம்பி ஃப்ரெட்ரிக் அதை ரிப்பீட் பண்ணி காமிச்சான். சோ இந்த ஆவியில் எளிமை, புவர் அப்படிங்கிறதுக்கு 2 வார்த்தைகள் பயன்படுத்தப்படலாம். ஒன்று அன்றாடமும் நான் போய் வேலை செஞ்சாதான் இன்னைக்குள்ள கூலி கிடைக்கும், இன்னைக்குள்ள கூலியை நான் வாங்கிட்டு வந்தாதான் இன்னைக்கு நானும் பிள்ளைகளும்
சாப்பிட்டுட்டு தூங்க முடியும் அப்படின்னு சொல்லி பிள்ளைகள் எல்லாம் அப்படிப்பட்ட அந்த கூலி வேலை செய்கிறவனுடைய வரவுக்காக வீட்டுல குடிசையில எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றன. அவன் வந்த உடனே சேர்ந்து சாப்பிட்டு தூங்கிடுறாங்க. வீட்டு தலைவனுக்கும் தலைவிக்கும் கூட ஒருவேளை சாப்பாடு இல்லாம இருக்கலாம். இதுதான் புவர். ஆனா இந்த வேதாகமத்துல இந்த இயேசு கிறிஸ்து இந்த காரியத்தை சொல்லும் போது, உபதேசிக்கும் போது அந்த காரியம் அவருடைய மனதில் இல்லை. இன்னொரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். இன்னொருவன் தான் அவன் பிச்சை எடுத்து பிழைக்க வேண்டும். அந்த பிச்சை எடுத்து பிழைப்பதற்கும் அவன் அன்றாடமும் பிச்சை எடுக்கும்படியாய் உட்கார்ந்திருக்கிற ஒரு இடத்திற்கு அவனை கொண்டு போக வேண்டுமானால் யாராவது ஒருவர் இன்னொருவருடைய சகாயம் வேண்டும். இன்னொருவருடைய உதவி இல்லாமல் அவனாக எழும்பி ட்ரெஸ் பண்ணி அவன் போக முடியாது. அவனை யாராவது அவனுக்கு குளிக்க ஹெல்ப் பண்ணி அவனை ட்ரெஸ் பண்ண உதவி செஞ்சு அவனை எடுத்து கொண்டு போய் அவன் பிச்சை எடுக்கிற இடத்துல வைக்க வேண்டும். அப்படிப்பட்ட நிலைமை எதனால? பாவத்தினாலே. பாவம் இவ்வளவு கொடிதா இருக்கிறபடினாலே என்னிடத்திலே நன்மை என்று ஒன்றுமில்லை. அருமையானவர்களே, தம்பி ஜாஷுவாக்கு தெரியும், ரீசெண்டா நாங்க நடத்தின அந்த ட்ரெயினர்ஸ் ட்ரைனிங்ல ஒரு செஷன்ல ஒருத்தர் ஜெபம் பண்ணும் போது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவர் ஜெபிக்கும் போது ஒரு ஃப்ரேஸ் உபயோகப்படுத்தினார். என்னன்னா, ஆண்டவரே, இந்த ஒரு ஸ்லாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர், எங்களிலே ஏதோ ஒரு நன்மையை நீர் கண்டிருக்கிறீர் என்று. ஆச்சரியமா இருந்தது. அது நம்முடைய டிஎன்ஏல ஊர்னது. அருமையானவர்களே, அது டிஎன்ஏல ஊர்னது. என்னிலே ஏதோ ஒரு காரியம் இருக்கிறதை தேவன் கண்டிருக்கிறார். ஒரு நன்மையும் இல்லை. Nothing good in me. No good in me. Everything, எல்லாமே அழுக்கான கந்தையாக இருக்கிறது. தேவனுடைய சமூகத்துல வர முடியாத ஒரு காரியம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதை குறித்து நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். நான் நிறைய காரியங்கள் வைத்து நிறைய குறிப்புகள் எல்லாவற்றையும் விட்டு விடுகிறேன். கடைசியாக இந்த வில்லியம் கேரியினுடைய ஒரு சில வாக்கியங்களை மாத்திரம் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அருமையானவர்களே, இது இந்த வில்லியம் கேரி நமக்கு நல்லா தெரியும், ஃபாதர் ஆஃப் இந்தியன் மிஷன்ஸ் என்று சொல்லி அவர் அந்த இங்கிலாந்து தேசத்திலிருந்து இங்க வந்து இந்தியாவினுடைய மொழிகளை கற்று வேதத்தை மொழிபெயர்க்கும்படியான அந்த ஒரு பணியில எத்தனை மொழிகளிலே அவர் வேதாகமத்தை மொழிபெயர்த்திருக்கிறார் என்பது நமக்கு தெரியும். கிட்டத்தட்ட 6 மொழிகளிலே முழு வேதாகமத்தை மொழிபெயர்த்திருக்கிறார். இன்னைக்கு லேட்டஸ்ட் டெக்னாலஜில, கம்ப்யூட்டரைஸ்டு வேர்ல்ட்ல ஒரு மொழியிலே வேதாகமத்தை மொழிபெயர்க்க வேண்டுமானால் 8 வருடங்களாவது ஆகும் என்று சொல்லுகிறார்கள். 6 மொழிகளிலே வேதாகமத்தை முழுமையாக அவர் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாரு. 29 மொழிகளிலே வேதாகமத்தினுடைய போர்ஷன்ஸ் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாரு. இப்படி ஏராளமாக, நமக்கு நல்லா தெரியும் அந்த நாட்கள்ல கம்ப்யூட்டர் இல்லாததுனால ஏராளமான டாக்குமெண்ட்ஸ் தான், எல்லாமே ரிட்டன் பேப்பர்ஸ் அண்ட் ரெஜிஸ்டர்ஸ் அண்ட் பேப்பர்ஸ். இந்த பேப்பர்ஸ் எல்லாம் வச்சிருக்கிற அந்த வீடு, அந்த அறை தீபிடித்தது 1821 1812 அது தீபிடித்த போது அவர் சொன்ன காரியம். அருமையானவர்களே, நல்லா கவனிங்க. நான் ஆங்கிலத்திலே வாசித்து தமிழிலே சொல்ல விரும்புகிறேன். அவர் சொன்ன முதல் காரியம், how unsearchable are the ways of God. கடவுளுடைய வழிகள் எவ்வளவு ஆராயப்படா முடியாதவைகளாக இருக்கிறது என்று அவர் சொல்லியிருக்கிறார். எரிஞ்சு போன டைம்ல, எரிஞ்சு போன உடனே அவர் சாத்தான பிளேம் பண்ணல, தேவனையும் பிளேம் பண்ணல, மாறாக அதான் முக்கியம். சாத்தானையும் பிளேம் பண்ணல, தேவனையும் பிளேம் பண்ணல. ஆனா முக்கியமானது என்னன்னா, தன்னை அவர் குற்றப்படுத்தினார். என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, வாசிக்கிறேன், the Lord has smitten us
he had a right to do so and we deserve his corrections. அவர் என்ன சொல்றாருன்னா, there was too much self congratulations. அவர் சொல்றாரு, நான் செய்த வேலையை குறித்து எனக்குள் நானே என்னை பாராட்டி கொண்டேன். ஆண்டவர் நமக்கு இந்த மாலையிலே எனக்கு இந்த கிருபையை கொடுக்கும். திஸ் இஸ் கிரேஸ். ஆக்சுவலா ஆவியில் எளிமை என்பது ஒரு கிரேஸ். அது எல்லாமே அந்த பியாட்டிடியூட்ஸ் எல்லாமே கிரேஸ் தான் அருமையானவர்களே. இந்த கிருபையை தேவன் இந்த மாலையிலே நமக்கு தருவார். ஆனால் எத்தனை நலமா இருக்கும். எத்தனை தடவை நாம எனக்கு ரொம்ப ஆச்சரியம். அவரு இந்த வில்லியம் கேரி அதை வெளிப்படையாக எழுதியிருக்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. எத்தனை தடவை நான் என்னை நானே பாராட்டி கொண்டிருந்தேன். இதை தேவன் அறிந்திருக்கிறார். ஆகையினாலே அவர் என்ன சொல்லுகிறார்னா, the Lord has smitten us. தேவன் தாமே எங்களை, அதாவது டீமை சொல்றார், அந்த டீம் அல்லது என்னை அடித்திருக்கிறார். அவருக்கு அப்படி செய்ய அதிகாரம் உண்டு. He had a right to do so and we deserve his correction. யோசித்து பாருங்க, எவ்வளவு ஒர்க் அதுல எரிஞ்சு போச்சு. எவ்வளவு லாங்குவேஜஸ், எவ்வளவு லாங்குவேஜஸ் ஒன்னொன்னையும் எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சிருப்பாரு, எழுதியிருப்பாரு. அவ்வளவு எரிஞ்சு போகும்போது என்னை கரெக்ட் பண்ணபடியாங்க தேவன் இதை செய்தார். அதை செய்வதற்கு அவருக்கு முழு அதிகாரமும் உண்டு. அடுத்தது அவருடைய கான்டெம்பரரிஸ், அவரோடு கூட இருந்த நிறைய மிஷனரிஸ், குறிப்பா ஒரு சில மிஷனரிஸ் இறந்து போன டைம்ல அவர் ரியலைஸ் பண்ணியிருக்கிறார், நான் மட்டும் எப்படி இறக்காம இருக்கிறேன், இன்னும் ஆண்டவர் என்னை எடுக்காம வச்சிருக்கிறாருன்னு அவர் என்ன எழுதியிருக்கிறாருன்னா, அவருடைய அந்த லீடருக்கு, இங்கிலாந்துக்கு அவருடைய லீடருக்கு என்ன எழுதினாருன்னா, I know not why so fruitless a tree is preserved. என்னை போன்ற ஒரு கனியற்ற வாழ்க்கை வாழ்கிற ஒரு மனிதனாகி என்னை கடவுள் ஏன் உயிரோட வைத்திருக்கிறார் என்று எனக்கு தெரியவில்லை. But the Lord is too wise to hear. ஆனால் தேவன் ஒருபோதும் தவறு செய்ய மாட்டார் என்று எழுதியிருக்கிறார். என்னை போன்ற கனியற்ற மனிதனை தேவன் ஏன் உயிரோடு வைத்திருக்கிறார் என்று. அப்படியானால் நானும் நீங்களும் என்ன சொல்லுவோம்? கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ்கிறோம் என்று சொல்லுவோமா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த தன்னை குறித்த, தன்னுடைய பாவத்தை குறித்த அந்த அவல நிலைமையை உணர்கிற அந்த உணர்வு இந்த வில்லியம் கேரிக்கு எப்போதுமே இருந்தது. இட் வாஸ் an ongoing process. எப்படி அப்போஸ்தலனாகிய பவுல் நிர்பந்தமான மனுஷன் என்று சொல்லிக் கொண்டிருந்தானோ, எப்படி அன்றாடமும் நான் நிர்பந்தமான மனுஷன், அன்றாடமும் நான் என்னுடைய சுயநீதியை சார முடியாது, அன்றாடமும் என்னுடைய சுய அச்சீவ்மெண்ட்டை நான் சார முடியாது, அன்றாடமும் நான் கிறிஸ்துவனுடைய அச்சீவ்மெண்ட்டை தான் நான் சார்ந்து இருக்க வேண்டும், அன்றாடமும் நான் கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்து அவர் அருளுகிற அவருடைய அந்த நீதியை தான் நான் தேட வேண்டும். தொடர்ந்து எனக்கு பேசணும்னு தான் இருக்குது. இந்த நீதியின் மேல் பசிதாகம், இந்த கிறிஸ்து எனக்காக சம்பாதித்த அந்த நீதிதான் எனக்கு வேண்டும். என்னுடைய நீதி அழுக்கான கந்தை என்று ஒவ்வொரு நாளும் அவர் அருளுகிற அந்த நீதியின் மேலே பசிதாகம் உள்ளவராக அப்படிதான் பவுல் வாழ்ந்தார். அப்படிதான் வில்லியம் கேரியுடைய வாழ்க்கையிலையும் அதை பார்க்க முடியும். அவர் நான் மரித்த பிறகு அந்த என்னுடைய கல்லறையிலே இப்படி எழுதுங்கள் என்று சொல்லி அவர் சொல்லிவிட்டு போனாராம். அதை மாத்திரம் வாசித்து நான் படிக்க விரும்புறேன். wretched, poor and helpless worm, on thy kind arms I fall. மிகவும் மோசமான பாவத்தினால் அகோரத்தன்மை கொண்ட wretched, மிகவும் மோசமான ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். ஏழையான அல்லது ரொம்ப அந்த புவர் இன் ஸ்பிரிட் இதுலதான் நம்ம பார்க்க முடியும். ஹெல்ப்லெஸ், உதவியற்ற,
ஒரு புழு. What a grace it is. On thy kind arms I fall. உம்முடைய அந்த கிருபையுள்ள கரங்களிலே நான் விழுகிறேன் என்று அப்படி எழுதுங்கள் என்று சொல்லி. அப்படின்னா நிச்சயமாக அவர் சாகுற வரையிலும் அந்த உணர்வோடு இருந்திருப்பார் என்று நம்ப முடிகிறது அல்லவா? என்னால் ஒன்றும் முடியாது, wretched sinner என்கிற காரியம் அது ரொம்ப முக்கியம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதுல சரீர பிரகாரமான காரியமும் ஆவிக்குரிய காரியமும் என்னுடைய மனதின் காரியம் எல்லாமே இதுல பின்னி பிணைந்து இருக்கிறது. ஸ்பிரிச்சுவலி wretched, நான் பாவியாகவே நான் இருக்கிறேன். எனக்கு ஒவ்வொரு நாளும் அவருடைய நீதி தேவை. நான் மனதளவிலே நான் என்னிலே நம்பிக்கை வைக்க இயலாதவனாக தான் இருக்கிறேன். சரீர பிரகாரமாகவும் முழுமையாய் உண்மையே சார்ந்திருக்கிறேன் என்கிற காரியம். அருமையானவர்களே, கர்த்தர் இப்படிப்பட்ட கிருபையை அன்றாடமும் நமக்கு தருவாராக. அப்படிப்பட்டவர்களாய் நாம் முழுமையாய் வாழ அது நிமித்தமாய் நாம இதுல இன்னொரு காரியம் என்னன்னா, அந்த பியாட்டிட்யூட்ஸ்ல இப்படிப்பட்டவர்கள் இப்படி வாழ்கிறவர்கள் தான் சந்தோஷம் உடையவர்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அதாவது பிளஸட் அப்படிங்கிற அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் மிக மிக கருத்தாளம் உள்ளது. ஹாப்பி ஹாப்பி என்று சொல்லி பொதுவா சில இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ஸ் மொழிபெயர்க்கிறது ஹாப்பினஸ், அந்த ஜாய், அதையும் கடந்து தேவன் அருளுகிற ஒரு மிகவும் பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமை. அதிலே முழுமையான சந்தோஷம் உண்டு, முழுமையான மகிழ்ச்சி உண்டு, முழுமையான ஆனந்தம் உண்டு. எல்லாம் தாண்டின ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமை. இப்படிப்பட்ட மனோநிலைமையில் வாழ்பவன் என்பது ஒரு மிகவும் புரிந்து கொள்ள முடியாத ராடிக்கலான அல்லது கிறிஸ்தவன் இப்படித்தான் இருப்பான். இது உலகத்தினுடைய பிரின்சிபிளுக்கு ராடிக்கலி ஆப்போசிட். கர்த்தர் இந்த கிருபையை தொடர்ந்து நமக்கு அருள்வாராக. Over to Tamil Freddy.